நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாட்ஸ்அப்ல ஒரு சில முக்கியமான செட்டிங் வரப்போகுது. அது என்னென்ன செட்டிங் அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கணும், தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேர்ல ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய புது செட்டிங்கை அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் முதல்ல நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் கூகுள் ஆண்ட்ராய்டு 13 அப்படிங்கிற ஒரு அருமையான ஓஎஸை அறிமுகப்படுத்துனாங்க. ஸோ அந்த ஓஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப் தங்களை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, ஆண்ட்ராய்டு 13ல் இருக்கக்கூடிய அந்த தீம் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. அடுத்த லெவலில் நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்க்கலாம். குறிப்பாக ஆண்ட்ராய்டு 13ல் நீங்கள் வாட்ஸ்அப்பை வேற லெவலில் பார்க்க முடியும். ரெண்டாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செட்டிங், இந்த செட்டிங் கூடிய உங்கள் வாட்ஸ்அப்பில் வரப்போது. நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒருத்தருக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை உங்களுடைய நண்பர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அடுத்த செகண்ட் அவர் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் போய் பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ இருக்காது. ஏன்னா நீங்கள் வியூ ஒன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி ஃபோட்டோவை சென்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோவை அவர் என்ன பண்ணுவார், ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஷேர் பண்ண முயற்சி பண்ணுவார், ஃபோனில் சேவ் பண்ண முயற்சி பண்ணுவார். ஏன் அதை அப்படியே ஃபோன் மூலியமாக ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்க முயற்சி பண்ணியிருப்பார். அது எல்லாத்தையும் அவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத வாட்ஸ்அப் தெரிவிச்சிருக்கு. விரைவில் இந்த மாதிரி செட்டிங், இனி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது, சேவ் பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியாது. அது விரைவில் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வரப்போகுது. ஃபைனலி வாட்ஸ்அப்பில் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். அது எந்த மாதிரி செட்டிங்னா, வாட்ஸ்அப்போட குரூப்பில் ஆல்ரெடி ஒரு செட்டிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எது சம்மந்தப்படுதுன்னா, அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு பட்டன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, யாராவது உங்கள் வாட்ஸ்அப்போட குரூப்பில் உள்ள நுழையும் போது நீங்கள் அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் அவரால் ஜாயின் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு செட்டிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வீடியோவில் கூட நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருந்தேன். ஸோ அந்த இடத்துல இன்னொரு செட்டிங் வரப்போகுதுங்க. அதாவது பெண்டிங் பார்ட்டிசிபேட் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்களுக்கு ஒரு இன்வைட் லிங்க் அனுப்புகிறாங்க, அது வழியாக அந்த வாட்ஸ்அப்போட குரூப்புக்குள்ளே போறீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே நீங்கள் ஜாயின் பண்ணிட முடியாது. அந்த அட்மின் நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்து அந்த வாட்ஸ்அப்போட குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். இந்த ஒரு அருமையான செட்டிங் வாட்ஸ்அப்பில் விரைவில் வரப்போகுது. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க. வாட்ஸ்அப்பில் இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்களை சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.